நகரங்களில் வசிப்போர் இழப்பதும் பெறுவதும் என்ன என்றும் அடுத்த தலைமுறைக்கு நகர வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும் சேலம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்ப்போம். நகர வாழ்க்கையில் படிப்பு நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஆனால் கிராமத்தில் படிப்பு மருத்துவம் குறைவு, சொந்த பந்தம் நட்பு அதிகமாக நமக்கு கிடைக்கிறது கிராமத்தில் கிடைக்கும். இங்கே நகரத்தில் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. ஏன்னா ஓடினா தான் இங்கே உழைச்சாதான் பிழைக்க முடியும். அதனால ஓடிக்கிட்டே இருக்காங்க. நகரத்தில் இருக்காங்க, கிராமத்தில் இருக்காங்க, ஓடி உழைக்கிறாங்க. அதே சமயம் உறவுகளையும் நட்புகளையும் பெருசாக பாராட்டி உறவோட சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் அடுத்த தலைமுறை உண்மையிலேயே நீங்கள் சொல்லப்போனால் சொந்தங்களையும் உறவினர்களையும் நிறைய இறந்துருவாங்க, தெரியாமலே போயிடும். நகரத்தில் பொறுத்தவரைக்கும் இன்னும் இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நினச்ச பொருள் வாங்கிக்கலாம், டக்குன்னு கிடைக்குது. இன்னும் ஒரு ஹெல்த்தான இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. அவுட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம விவசாய மரத்தில் அதனால ஹெல்த்தான ஃபுட்டு எல்லாமே எல்லாம் சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால மக்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறாங்க, இயற்கை காற்று ரசித்து இருக்கிறாங்க. சிட்டியில் அப்படி கிடையாது. சும்மா வந்தோமா, காலைல வேலைக்கு பார்த்தோமா, இப்போ சாயந்தரம் கூட பார்க்குறோம், காலையில் வேலையை பார்க்குறோம், முடிஞ்சு அதுதான். அங்கே கிராமத்துலலாம் சொந்த பந்தம் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து இருப்பாங்க. ஒரு விசேஷம்னா கூட ஒரு நல்ல நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 50 பேர் 100 பேர் எப்பயுமே சொந்த பந்தத்தோடு இருப்போம். சிட்டியில் அப்படி கிடையாது. 5 பேர் 2 பேரா 4 பேரா வந்தோமா, சாப்பிட்டோம், போலமா, வேலையை பார்த்தோமா, அப்படி தான் போயிட்டு இருக்குது வரைக்கும். சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு நிம்மதி இருக்காது, யார் போகிறாங்க யார் வராங்கன்னு கூட தெரியாது. கிராம சைடு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்துட்டு ஜாலியாக ரசிச்சுட்டு நம்ம டைம் போகிறதே தெரியாது. சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக ஒரு பொல்யூஷன் மாதிரி இருக்கும். இப்போ வில்லேஜ் சைட்லாம் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது, இப்போ எங்கேயாவது டக்குன்னு ஒரு ஐடி ஃபீல்டோ பிபிஓ சைடோ கிடைக்கணும் ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்க ஒர்க் ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருக்கணும். சிட்டி சைடில் இருக்கனால அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இங்கே எங்கேயாச்சும் போய் டக்குன்னு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா இங்கே ஜாப் இருக்குது, காலேஜ் ஸ்கூலு அதெல்லாம் கொஞ்சம் பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இங்கேனா நியராக இருக்குது. ஸ்கூல் போகிறதா சைக்கிளில் போயிடலாம், காலேஜ் போகிறதா அப்படி நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கூட போயிடலாம். இது சிட்டி சைடில் இருக்கனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா வில்லேஜ் லைஃப் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலேஷன் எல்லாருமே இருப்பாங்க, அவங்க கூட அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். அதுதான் என்ன கேட்டால். ஆனால் வில்லேஜ் சைடில் சிட்டி சைடில் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசாக எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்கேயும் போக முடியாது. ஒர்க்கு வீடுன்னு தான் இருக்க முடியும். பரபரப்பான நகர வாழ்க்கையில மக்கள் பெறுவது எது, இழப்பது எது என்பது குறித்து சேலம் மக்களுடைய கருத்துக்களை நேரடியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.